கட்சி தலைவர் இன்னும் வந்து என்னோட சகோதரர் ரத்தம் தான் சொல்றாரு, அவரும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு. தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் அப்படி கிடையாது. ரத்தம்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு போயிட்டு எழுத சொல்றது எப்படி? இப்ப தம்பி அல்ல, அப்ப அந்த கட்சியில இருக்கான் தம்பி, அவர் ஒரு முக்கிய பொறுப்பாளர். அவன் தம்பி அந்த கட்சியாலையும் சரி எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு தம்பியா இருக்கிற இடும்பாவனம். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏடா முத நாள் போடுற பதிவு போடுற, மறுநாள் அண்ணன் சொல்றாரு ஒன்றும் இல்லை, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, நீங்கள் இந்த தடவை பண்டிட்டு தொகுதியில் நிற்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அண்ணா சொல்கிறாரு 1000 கோடி இங்கே ஒதுக்கி குறைந்தபட்ச மக்களுக்கான பண்டிட்டு தொகுதி முழுக்க அடிப்படை தேவைகள் நான் சரி பண்ணிட்டேன். அதனால இங்கே கடலூர் உள்ளிட்ட கடலூரில் வந்து புவனகிரி இருக்குது, பக்கத்தில் விருதாச்சலம் இருக்குது, நெய்வேலி இருக்குது, குறிஞ்சிப்பாடி இருக்குது, கடலூர் இருக்குது. அதனால ஆலோசித்து எங்கே அடிப்படை வசதிகள் கம்மியாக இருக்குதோ அந்த பக்கம் நிற்கலாம்னு இருக்கேன். அதனால பண்டிட்டு தொகுதியில் அதோட நிற்க மாட்டேன்றாரு. நேர்மைன்னு ஒன்று இருந்தால் நீ அதை பார்த்துருப்ப. உனக்கு இருக்க வன்மம், பொறாமை, கட்சியோட வளர்ச்சியை தாங்க முடியாமல் அந்த பையன், அந்த இடும்பாவனம் கார்த்தி, அந்தமானுக்கு அங்கிட்டு போய் நில்லுங்கண்ணே. என்னடா அந்தமானில் சட்டமன்றம் இல்லை தெரியுமாடா? அந்தமானில் சட்டமன்றம் இருக்காங்கல்ல, அந்தமானில் பார்லிமெண்ட் தான், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான், காங்கிரஸ் பாஜக மத்திய வருவான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், எந்த அடிப்படையில் போகிறேன்? அப்போ நக்கலை வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடர் எங்கள் முயற்சி, பயிற்சி எடுத்த முறை எங்கே? எத்தனை குடும்பம் தெருவில் நிற்குது? உன் நின்ற வேட்பாளரை பூரா கணக்கெடு, ஒரு 10-15 பேரை தவிர மற்ற வேட்பாளரை பூரா காமினி. நீ மட்டும் புத்திசாலி, மற்றவன் பூரா முட்டா போய. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.